பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சிறப்புக்குரிய அமல்களை சொல்ல போறேன். வெறும் ஒரு நாள் ஏதோ ஒரு தேவைக்காக இதை நியத்து வச்சு செஞ்சு பாருங்க. சுபஹானல்லாஹ், இதை தான் செஞ்சேன். ரொம்ப நாளா ஒரு விஷயம் நடக்காமையே இருந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு அது வாய்ப்பே இல்லை, அதை விட்டுரு, எத்தனை தடவை தான் அதை நீ முயற்சி பண்ணிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் என் மனசு பார்த்தீங்கன்னா, நமக்கு சான்ஸ் இருக்கிற இடத்துலயாவது முயற்சி பண்ணி பார்க்க முடியும். சான்ஸே இல்லாத இடத்துல எப்படி முயற்சி பண்ணி பார்க்க முடியும்? முடியாதுல்ல. இது சான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தனால நான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருந்தேன். அதுக்காக பல மணி நேரம் வேலை செய்வேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணியிருக்கேன், மெனக்கிட்டு இருக்கேன். அதுக்காக நிறைய நடந்தெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் அந்த காரியம் நடக்காமையே இருந்துட்டு, அது எப்படியாவது நடந்துடணும், அதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மனிதர்களே மனம் திருந்திடணும், ஏதோ ஒரு மிராக்கிளாவது இந்த ஒரு விஷயம் நடந்துராதா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கி கொண்டே நான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சேன். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு நாள் தான் செஞ்சிருப்பேன். அந்த ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம். கடைசி நேரத்தில் நடந்துருச்சு. இல்லாட்டின்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அது நடக்கவே மாட்டேங்குது, கண்டிப்பா அது நடந்துடணும், கடைசின்னு இந்த அமலாவது நம்ம செஞ்சு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நீங்க இதை செஞ்சு பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, 5 நேர தொழுகையோடு சேர்த்து செய்யக்கூடிய அமலா தான் நான் சொல்ல போறேன். இதை நீங்க செய்யணும்னா ஒரு நாள் முந்தின நாளே என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஃபுல்லா நான் இதுக்காக அமல் செய்ய போறேன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கோங்க. நியத்து வச்சுட்டு தொழுகை இருக்கிறவங்க இதை ஆரம்பிங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். அப்படிதான் செய்யவும் முடியும். நீங்க என்ன பண்ணணும், காலையில தஹஜத்துக்கே எந்திரிச்சு தொழுதுடணும். தஹஜத் தொழுகையை தொழுதுட்டு தஹஜத் நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபஜ்ருக்கு முன்னாடி, அதாவது எங்களுக்கு இங்க ஒரு 5 மணிக்கு ஃபஜ்ர் பாங் சொல்றாங்கன்னா, நான் 4 மணிக்கே எந்திரிச்சு தஹஜத் தொழுதுட்டு, தஹஜத் தொழுத கையோட நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸலவாத் ஓத ஆரம்பிச்சிட்டேன். ஸலவாத்து 100 முறை ஓதணும். ஏதாவது ஒரு சின்ன செலவாத்தே ஓதுங்க. நான் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சின்ன செலவாத்தை 100 முறை ஓதிக்கிட்டேன். ஓதுனதுக்கு பிறகு மறுபடியும் 100 முறை இஸ்திகஃபார் ஓதணும். அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த மாதிரி ஓதலாம், இல்லை துவா கூட நீங்க ஓதிக்கலாம். நான் சின்னதாக தான் ஓதிக்கிட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அந்த மாதிரி ஓதுனாதான் என்னால் 100 முறையை ஓத முடியுங்கிறனால அந்த மாதிரி ஓதிக்கிட்டேன். அப்போ தஹஜத் தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸலவாத் ஓதிட்டு அதுக்கப்புறம் இஸ்திகஃபார் என்ன பண்ணிட்டேன், ஓதிட்டேன். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, இதை செஞ்சனால நோன்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நியத்து வச்சிருந்தனால நான் நோன்பு வச்சேன். உங்களால முடிஞ்சா நீங்க நோன்பு வைங்க. நான் அடிக்கடி ஏதாவது ஒரு தேவை நிறைவேறணுங்கிறதுக்காக நான் நோன்பு வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். அதனால நான் 4 கிழமையெல்லாம் பார்க்க மாட்டேன். சனிக்கிழமை நாள் வச்சுப்பேன், ஞாயிற்றுக்கிழமை நாள் வச்சுப்பேன். ஜும்மா நாளை தவிர மற்ற நாள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டா நாங்களாம் நோன்பு வச்சுப்போம். அதனால நான் நோன்பு வச்சேன். நீங்க நோன்பு வைக்காட்டினா கூட நோன்பை விட்டு போட்டு இதை செய்யலாம். அப்ப தஹஜத் தொழுதுட்டு ஸலவாத் 100 தடவை, இஸ்திகஃபார் 100 தடவை ஓதிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இருந்து அந்த ஒழுவோடையே இருந்து ஃபஜ்ர் தொழுதேன். ஃபஜ்ர் தொழுததுக்கு பிறகு யாசின் ஓதுனேன். யாசின் ஓதும் போது நம்ம எந்த நியத்து வச்சு ஓதுறோமோ அந்த நியத்து கபுலாகும். ஏன்னா யாசின் பார்த்தீங்கன்னா தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அதனால யாசின் ஓதிட்டு துவா செஞ்சேன். யாசின் ஓதுனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காலையில ஓத வேண்டிய சில துவாக்கள் இருக்கு. அதை பத்திலாம் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோல எல்லாம் போட்டிருப்போம். நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. வேணும்னா உங்களுக்கு என்ன பண்றேன், அந்த காலையில ஓதக்கூடிய திக்ருகள் துவாக்கள் இதனுடைய லிங்கை நான் தரேன், கீழே செக் பண்ணி பாருங்க. அதுல அதிகமா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓதக்கூடிய இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், இதெல்லாம் இந்த திக்ரெல்லாம் போக அதுக்கப்புறம் இந்த களிமா இருக்கும் பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அந்த களிமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 குல் சூராஸ் 3 தடவை, ஆயத்துல் குர்சி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துவாக்கள் இருக்கு, காலையில ஓத வேண்டிய துவாக்கள்னு சொல்லிட்டு, அது பரக்கத்தை கொடுக்கக்கூடியதாகவும் நாள் முழுவதும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இதை தான் நான் என்ன பண்ணேன்னா, காலையில என்ன பண்ணிட்டு ஓதிக்கிட்டேன். அதாவது யாசீனை முடிச்சதுக்கு அப்புறம் திக்ருக்காக காலை திக்ருன்னு சொல்லிட்டு, காலை திக்ரு துவான்னு சொல்லிட்டு இதை ஓதிக்கணும். இதை ஓதுனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா லுஹா தொழுகை. நான் என்ன பண்ணிட்டேன், காலையில இதை ஓதிட்டு தொழுதுட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஏன்னா நோன்பு வச்சிருந்தனால சகர் கெஞ்சினால அப்புறம் என்ன பண்ணிட்டேன், தூங்கிட்டேன். தூங்கினதுக்கு பிறகு ஒரு 9 மணிக்கு மேல எழுந்திரிச்சு லுஹா தொழுகை தொழுது. லுஹா தொழுகை 2 ரக்காய் தான் நீங்க தொழுதுக்கலாம். நீங்க குறைஞ்சது 2 ரக்காயத்துல இருந்து 12 ரக்காயத்து வரை எவ்வளவு வேணா தொழலாம். நான் எப்பவுமே 4 ரக்காய் தொழுவேன். ஏன்னா முதல் 2 ரக்காயத்து நம்ம ஒழுவு செஞ்சுட்டு தொழுதாலும் கவனம் இருக்காதுங்கிறதுக்காக நான் 4 ரக்காயத்தை 2 ரக்காய் தான் தொழுதுக்கிட்டேன். தொழுததுக்கு பிறகு துவா செஞ்சுக்கணும். லுஹாவுக்கு பின்னாடி பெருசா ஏதோ அமல் இல்லை, தொழுதா மட்டும் போதும் லுஹா தொழுகை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்போ போல லுஹர் பாங்க சொன்னதுக்கு பிறகு லுஹர் சுன்னத்து, ஃபரலு, நஃபிலு எல்லாமே தொழுதுக்கிட்டேன். தொழுத கையோட உட்காந்து 100 தடவை ஸலவாத் ஓதுனேன். எந்த ஸலவாத் வேணா ஓதலாம். 100 தடவை ஸலவாத் ஓதிட்டு துவா செஞ்சேன். அதுக்கப்புறம் அசுருக்கு
அசுர் தொழுகையை வந்து சுன்னத்து ஃபரல் தொழுதுக்கோங்க. அதுக்கப்புறம் 100 தடவை சலவாத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஓதக்கூடிய திக்ர்கள். நான் காலை ஓதக்கூடிய எல்லா திக்ர்களையும் துவாக்களையும் மாலையும் ஓதுவேன். 2 நேரமுமே அதுவே தான் ஓதுவேன். அதனால அந்த சாயங்காலம் ஓதக்கூடிய திக்ர்கள் ஓதிட்டேன். ஓதுனதுக்கு பிறகு மகரிபுடைய தொழுகை நோன்பு திறந்துட்டு நான் என்ன பண்ணேன், தொழுதேன். ஏன்னா வந்து அசுர் தொழுதுட்டு கொஞ்சம் நேரம் வந்து என்ன பண்ணேன்னா குரான் ஓதிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து நோன்பு திறந்துட்டு மகரீப் தொழுதேன். மகரீப் தொழுதுனும் தொழுத கையோட வாகியா சூரா ஓதிட்டு சலவாத்துன்னு ஒரு முறை ஓதிட்டேன். முதல்ல சலவாத் ஓதிக்கோங்க. அப்புறம் சலவாத்து முடிச்ச கையோட குரான் எடுத்து வச்சு உட்காந்து வாகியா சூரா ஓதிட்டேன். ஓதி முடிச்சுட்டு எனக்காக வந்து அந்த துவாக்காக கேட்டுக்கிட்டேன். ஏன்னா வாகியா சூரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரியத்தை லேசாக்கி கொடுக்கும், செல்வத்தை கொடுக்கக்கூடிய சூறாவா இருக்கு. அதை ஓதிட்டேன். ஓதுனதுக்கு பிறகு இசா தொழுகைக்கு பாங்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே அதே ஒழுவுலையே இசா தொழுதுட்டு தபாரக் சூறாவை ஓதிட்டேன். தபாரக் சூறா அப்படிங்கிறது நம்ம இரவுல ஓதக்கூடிய ஒரு சூறா தான். ரொம்ப சிறப்புக்குரிய சூறா, கபர் வேதனையிலேருந்து நம்மளை காப்பாற்றும். அந்த சூறாவையும் ஓதிட்டேன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லா இந்த அமலை செஞ்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னாவே நம்மளுடைய துவாக்களை அப்படியே கபூல் செய்ய வைக்கிறதுக்கு ஒரு பெரும் காரணமா இருக்கும். இதுல நம்ம வந்து அங்கங்க வந்து அதிகமாக ஓதுனது சலவாத்து தான். அந்த சலவாத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய அருள் பெற்று கொடுத்து நம்ம தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். இதை ஒரு நாள் செஞ்சேன். மாஷா அல்லா, அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசுர் நேரத்துல எனக்கு அந்த ஒரு செய்தி வந்துச்சு. அந்த காரியம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கடைசி நேரத்துல நிறைவேறிச்சு. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஹைட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. நம்ம பயனுள்ள வீடியோக்கள் தான் போட்டுட்டு இருக்கோம். ஒரு சதக்காவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க.